வணக்கம். நாங்கள் தரம் 11 வரலாறு பாடம் தொடர்பான அலகு 1 ஒன்றில பாடப்பரப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த நிலக்கரி கைத்தொழில் பற்றி விளங்கப்படுத்தியிருந்தேன். அதுல நிலக்கரியினுடைய பயன்பாடுகள் என்ன, நிலக்கரிய சுரங்கங்கள்ல இருந்து அகழ்ந்து வெளியே கொண்டு வருவதற்கு மேற்கொள்ளப்பட்ட புதிய கண்டுபிடிப்பு முறைகள் பற்றியெல்லாம் நேற்றைய வீடியோவில் நான் சொன்னேன். இன்றைய வகுப்பில் நான் இந்த நேற்று கற்பித்த அலகில வினாவிடைகள் அதை பார்ப்பதோடு அந்த கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி பற்றியும் நோக்குவோம். அதாவது அந்த கைத்தொழில் புரட்சி பரவிய வேறு துறைகள் என்னென்ன என்பதனை நாங்கள் பார்ப்போம். அதே நேரம் நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை, தரம் 11 மாணவர்களுக்காக, கல்வி கற்கின்ற மாணவர்களுக்காக இந்த பாடப்பரப்பினை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் நினைக்கின்றேன். வாங்கோ இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். முதலாவது வினா, நிலக்கரி படிவுகள் அதிகளவு காணப்படும் நாடு எது? பிரித்தானியா. இரண்டாவது வினா, பிரித்தானியாவில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைந்துள்ள இடங்கள் எவை? 1 யோர்க்ஷயர், 2 லங்காஷயர், 3 தென் வேல்ஸ் பிரதேசம். மூன்றாவது வினா, நிலக்கரியின் பயன்பாடுகள் எவை? முதலாவது, இரும்பை உருக்குவதற்கு பயன்படுகின்றது. இரண்டாவது, இயந்திரங்களை இயக்குவதற்கு பயன்படுகிறது. மூன்றாவது, வீட்டு பாவனைக்கு மிகவும் செயற்திறன் மிக்க எரிபொருளாக நிலக்கரி பயன்படுகின்றது. நான்காவது வினா, நிலக்கரி அகழ்வின் போது காணப்படுகின்ற பிரச்சனைகள் யாவை? முதலாவது விடை, நீரை வெளியேற்றுவதில் பிரச்சனை. இரண்டாவது, ஆழமான அகழ்வின் போது சுரங்கத்தினுள் விஷவாயு உருவாகுதல். மூன்றாவது, சுரங்கத்திற்குள்ளே வெப்பநிலை அதிகரித்தல். நான்காவது, சுரங்கத்தினுள் வெளிச்சம் ஏற்படுத்துவதில் பிரச்சனை. இது நிலக்கரி அகழ்வின் போது காணப்படுகின்ற பிரச்சனைகள், 4 பிரச்சனைகள் சொல்லி இருக்கிறது. ஐந்தாவது வினா, தோமஸ் நியூ கொமன் என்பவரின் கண்டுபிடிப்பு யாது? சுரங்கத்தில் சேரும் நீரை வெளியேற்றும் குழாயை கண்டுபிடித்தார். ஆறாவது வினா, நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் வாட். ஏழாவது, பாதுகாப்பான விளக்கை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹம்ப்ரி டேவி. எட்டாவது வினா, நிலக்கரியின் கழிவில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள், கிருமி நாசினி, களை நாசினி, செயற்கை பசலை மற்றும் புடவைகளை நிறமூட்டும் சாயம் என்பவை உற்பத்தி செய்யப்பட்டது. இது நாங்கள் அந்த லாஸ்ட் வீடியோவில் கற்பித்த பாடப்பரப்புக்குள்ள வருகிற வினா விடைகள் தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னது. இனி நாங்கள் பாடப்பரப்புக்குள்ள போவோம். அதாவது இந்த கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சியும் தரவலும் என்ற ஒரு தலைப்பு கீழே தான் நாங்கள் இப்ப அந்த அலகினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப பிரித்தானியாவில ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு ஆரம்பமான கைத்தொழில் புரட்சி மிக குறுகிய காலத்துல வேறு துறைகளுக்கும் பரவி இருக்கு. அப்ப அந்த வேறு கைத்தொழில் துறைகளிலான வளர்ச்சி என்ற ஒரு தலைப்புக்குள்ள தான் நான் இன்றைக்கு அதுல ஆனா பகுதி என்னென்ன துறைகளுக்குள்ளே அந்த வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால், ஒன்று ஆனா போக்குவரத்து துறை, ஆவன்னா தொடர்பாடல் துறை, ஈனா விவசாய துறை. அப்ப இந்த வேறு கைத்தொழில் துறைகளிலான வளர்ச்சியை நாங்கள் 3 பிரிவுகள்ல நோக்க போகிறோம். ஆனா போக்குவரத்து துறை, ஆவன்னா தொடர்பாடல் துறை, ஈனா விவசாய துறை. இந்த முதல்ல நாங்கள் இந்த போக்குவரத்து துறையில எவ்வாறு வளர்ச்சி ஏற்பட்டது,
அதாவது இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு போக்குவரத்து துறையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதாவது கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட அந்த விருத்தியால இப்ப உதாரணமாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை எடுத்து செல்றதுக்கு, அதே போல உற்பத்தி செய்யப்பட்ட முடிவு பொருட்களை சந்தைகளுக்கு எடுத்து செல்வதற்கு வீதிகளை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருந்தது. அப்ப அந்த வீதிகளை மேம்படுத்தணும் என்று சொன்னால் அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் இங்க மேற்கொள்ள வேண்டி இருந்தது. இதற்காகத்தான் 1811ஆம் ஆண்டு ஜோன் மெக்கடம் என்பவரால் இந்த பெருந்தெருக்களை அமைக்கிற முறை ஒன்று கண்டறியப்பட்டது. அதாவது 1811ஆம் ஆண்டு ஜோன் மெக்கடம் என்பவரால இந்த தெருக்களை அபிவிருத்தி செய்வதற்காக பெருந்தெருக்களை அமைக்கும் முறை ஒன்று கண்டறியப்பட்டது. அதற்கு பெயர்தான் இந்த மெக்கடம் முறை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது மெக்கடம் முறை. அப்ப இந்த மெக்கடம் முறை என்றால் என்ன என்றது முதல் எங்களுக்கு தெரியும். மெக்கடம் முறை என்றால் என்ன? இப்ப சாதாரணமா ஒரு தெரு ஒன்றை பிரதான வீதி ஒன்றை அமைக்கணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அத மாதிரி இந்த மெக்கடம் முறை என்று சொன்னால் அதனுடைய வரைவிலக்கணம் வலுவாக அத்திவாரம் இட்டு, அதாவது நல்ல பிளப்பான ஒரு அத்திவாரத்தை போட்டு பெரிய கற்களையும் மண்ணையும் பரப்பி அதற்கு மேல சிறிய கருங்கற்களை பரப்பி அவற்றையெல்லாம் தட்டி மட்டப்படுத்தி பெருந்தெருக்களை அமைத்தல் மெக்கடம் முறை எனப்படும். அப்ப மெக்கடம் முறை என்பது நல்லொரு அத்திவாரத்தை போட்டு பெரிய கற்கள் மண்களை அதற்கு மேல போட்டு பரப்பி அதற்கு பிறகு சிறிய கற்களை போட்டு பரப்பி பிறகு அதை சரியா மட்டப்படுத்தி பிறகு நாங்கள் இந்த தெருக்களை அமைக்கிறது தான் இந்த மெக்கடம் முறை. அப்ப இந்த மெக்கடம் முறை மூலம் பெரிய பாதைகள் கிட்டத்தட்ட 100 மைல் நீளமான பாதைகள் இந்த பிரித்தானியாவிலையும் அதே போல இந்த ஸ்கொட்லாந்திலையும் துரிதமாக அமைக்கப்பட்டது. அப்ப இதனால இந்த போக்குவரத்து செய்கிற இயந்திரங்களும் பெருமளவில வளர்ச்சி கண்டது. அப்ப இது அந்த பெருந்தெருக்கள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. 1814 ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் என்பவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த நீராவியின் சக்தியால இயங்கக்கூடிய ஒரு புகையிரத எஞ்சினை கண்டுபிடித்தார். அப்ப இந்த புகையிரத எஞ்சினை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொன்னால் ஜோர்ஜ் ஸ்டீவன்சன். எத்தனையாம் ஆண்டு? 1814ஆம் ஆண்டு. அப்ப நாங்கள் இதுல அந்த புகையிரத எஞ்சினுடைய கண்டுபிடிப்பின் மூலம் என்ன பயன்னு சொன்னால், அதாவது இப்ப நிலக்கரி மூலப்பொருள் ஆகியவற்றை நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்ப அவ்வாறு கொண்டு செல்வதற்கு இந்த இயந்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, புகையிரத எஞ்சின். அதே போல உற்பத்தி செய்யப்பட்ட முடிவு பொருளை சந்தப்படுத்துறதுக்கும் இந்த புகையிரதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல மிக குறைந்த நேரத்துல அதிக அளவு பொருட்களையே ஒரே தடவையில கொண்டு செல்லவும் இவை பயன்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த கண்டுபிடிப்பை மேற்கொண்டவர் யாருன்னு சொன்னால், அதாவது ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவியின் சக்தியால் இயங்கக்கூடியவாறு இந்த ஒரு புகையிரத எஞ்சினை கண்டுபிடித்திருக்கின்றார். அப்ப இதன் மூலம் மிக இலகுவாக பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம், உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தப்படுத்தலாம், மற்றது மிக குறைஞ்ச நேரத்துல விரைவாக அதிக அளவு பொருட்களை ஒரே தடவையில கொண்டு செல்ல முடியும். அப்ப இவ்வாறு இந்த கைத்தொழில் புரட்சியால தரை மார்க்கத்துல இந்த போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி நீர் போக்குவரத்திலையும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்ப இதுல முதல் நாங்க பார்த்தது தரை மார்க்கத்துல இந்த போக்குவரத்து துறையில தரை மார்க்கம், அதற்கு பிறகு நீர் போக்குவரத்துல மாற்றம் வருது, அதே போல ஆகாய போக்குவரத்திலையும் இந்த மாற்றங்கள் வருகிறது. அப்ப ஆகவே இதுல 3 துறைகள் போக்குவரத்து துறையில தரை மார்க்கம், நீர் மார்க்கம், அதே போல ஆகாய மார்க்கம் 3 துறைகளிலுமே அங்க பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது. அப்ப நாங்கள் இப்ப தரை மார்க்க போக்குவரத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்தது நீர் போக்குவரத்துல இது எப்படி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. இப்ப 1807 அமெரிக்க இனத்தவரான ராபர்ட் ஃபுல்டன் அவர் என்ன செய்தார்னு சொன்னால் புகைப்படகை கண்டுபிடித்தார். இந்த புகைப்படகை கண்டுபிடித்தவர் அதாவது ராபர்ட் ஃபுல்டன் என்பவர். அப்ப இதன் பயன்பாடு என்னன்னு சொன்னா பிரியாணிகளை கொண்டு செல்வதற்கு பயன்படுகின்றது இந்த புகைப்படகு. அதே போல 1811 ஹென்றி பெல் என்பவர் புகை கப்பலை கண்டுபிடித்ததால் அங்கேயும் பயணிகளை கொண்டு செல்வதற்கும் அது பயன்படுத்தப்பட்டது. இப்ப புகை படகும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, புகை கப்பலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புகை கப்பலை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொன்னால் ஹென்றி பெல் என்பவர். ஆனா இந்த புகை கப்பலுக்கு ஆரம்பத்துல எரிபொருளாக விறகுதான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால்
பின்னர் அதற்கு எரிபொருளாக நிலக்கரி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த புகை கப்பலை இயக்குவதற்கு முதல் விறகு பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதை இயக்குறதுக்கு நிலக்கரி பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அத மாதிரி நாங்கள் இந்த நீர் போக்குவரத்துல 1885ஆம் ஆண்டு மோட்டார் வண்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது அதாவது டெம்லர் என்பவர். அவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர். அதாவது டெம்லர் என்பவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய கண்டுபிடிப்பு மோட்டார் வண்டி. அப்ப இந்த கார் என்று சொல்லி சொல்றான். அதே போல இந்த ஆகாய விமானத்திலையும் ஆகாய விமானத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த ரைட் சகோதரர்கள். அது வந்து ஆகாய மார்க்கத்துக்கு 1903ஆம் ஆண்டு இந்த ரைட் சகோதரர்கள் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அப்ப இது வந்து இந்த ரைட் சகோதரர்கள் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள். அப்ப இப்படியெல்லாம் இந்த போக்குவரத்து துறையில வந்து பல்வேறுபட்ட மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அப்ப இது எதனாலன்னு சொன்னால் கைத்தொழில் புரட்சியின் பரம்பல் காரணமாக மிக குறுகிய காலத்துல இந்த போக்குவரத்து துறை தரை, நீர், ஆகாயம் என 3 மார்க்கங்களிலேயும் வளர்ச்சி அடைந்ததை எங்களால அவதானிக்க முடிகின்றது. அப்ப நாங்கள் இது போக்குவரத்து துறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தினதுன்னு சொல்லலாம். இந்த கைத்தொழில் புரட்சியின் பரவல் போக்குவரத்து துறையில ஒரு புரட்சியைத்தான் ஏற்படுத்தியுள்ளதுன்னு சொல்லி கூறலாம். அப்ப நாங்கள் இப்ப இந்த கைத்தொழில் துறையிலான வளர்ச்சியில போக்குவரத்து துறை பற்றிய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதுல அந்த கண்டுபிடிப்புகள் யார் யார் என்னென்ன கண்டுபிடிப்பை மேற்கொண்டார்கள் என்று. அடுத்தது ஆவண்ணா பகுதியை பாருங்க, தொடர்பாடல் துறை. அப்ப இந்த தொடர்பாடல் துறையில எப்படி வளர்ச்சி ஏற்பட்டது? அதாவது இப்ப நாங்கள் போக்குவரத்து துறையில ஏற்பட்ட வளர்ச்சிக்கு சமனாக தொடர்பாடல் துறையிலையும் ஒரு வேகமான வளர்ச்சி காணப்பட்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப தொடர்பாடல் வந்து ஆதி காலத்துல மனிதன் வந்து ஒரு ஆளோட இன்னொரு ஆள் கதைக்கணும் அந்த தொடர்புகளை ஏற்படுத்த ஒலிகளை எழுப்புறது, இப்ப சங்கூதுறது, மணி அடிக்கிறது, அப்படியே அவ்வாறுதான் ஒலிகளை எழுப்பித்தான் ஆரம்ப காலத்துல வந்து இந்த தொடர்பாடல்கள் இருந்திருக்கிறது. அது மாதிரி புகை போடுறது, புகை போட்டு அதன் மூலம் மக்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைப்பது. அப்ப இப்படியான முறை வந்து ஆதி காலத்துல பின்பற்றப்பட்டது. ஆனா இன்றைக்கு தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியால தொடர்பாடல் துறை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் அதிக செலவுடையதாக இருந்த இந்த தபால் முறை மட்டுமே காணப்பட்டது. ஆனா வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இப்ப குறைந்த செலவில கடிதங்களை பரிமாற வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட அந்த வளர்ச்சிகள் வந்து இப்ப தொடர்பாடல் துறையில இவ்வாறு அந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்ப தொடர்பாடல் வந்து தொழில்நுட்பத் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியால தொடர்பாடல்லையும் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணமாக முதலாவது பார்ப்போம். 1840ஆம் ஆண்டு பெனி தபால் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. பெனி தபால் சேவை. இதன் மூலம் இங்கிலாந்தின் எந்த ஒரு பகுதிக்கும் ஒரு பெனி அல்லது ஒரு பென்ஸ் செலவில் கடிதம் ஒன்றை அனுப்ப முடிந்தது. அப்ப இங்க அந்த தொடர்பாடு என்னன்னு சொன்னா கடிதம் ஒன்றை அனுப்புறது, கடிதம் மூலம் தொடர்பாடல். அப்ப அதுக்கு வந்து பெனி தபால் சேவை ஆரம்பிக்கப்பட்டது 1840ஆம் ஆண்டு. அதே போல இந்த தொடர்பாடலுக்கு தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு 1876ஆம் ஆண்டு. தொலைபேசி யார் கண்டுபிடித்தான்னு சொன்னால் அலெக்சாண்டர் கிரஹம் பெல். இதுவும் தொடர்பாடலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உபகரணம் தொலைபேசி. 1876ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹம் பெல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது கேபிள் கம்பி ஊடாக வாய்மொழியாக கருத்து பரிமாறக்கூடிய முறையில இந்த தொலைபேசி கண்டறியப்பட்டது. மேலும் விரைவான தொடர்பாடல் முறையொன்றை மேற்கொள்வதற்காக மேலும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப அவ்வாறான முயற்சிகள் இப்ப பார்ப்போம். 1844ஆம் ஆண்டு சாமுவல் மோஸ் என்பவரால் தந்தி முறை கண்டறியப்பட்டது. அப்ப தொடர்பாடலின் அடுத்த வளர்ச்சி வந்து 1844 ஏற்படுத்தப்பட்டிருக்கு சாமுவல் மோஸ் என்பவரால. அதாவது தந்தி முறை என்ற ஒன்று கண்டறியப்பட்டிருக்கு. அப்ப இதனுடைய பயன்பாடு சொன்னா இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட 2 இடங்களை மின்கம்பி மூலம் இணைத்து அதன் மூலம் ஒரு குறியீட்டை பயன்படுத்தி செய்திகளை பரிமாறுற முறை, அது வந்து இந்த தந்தி முறையில கண்டறியப்பட்டது. அதே போல 1895ஆம் ஆண்டு குக்லி மார்க்கோனி என்பவர் வானலைகள் மூலம் செய்தி பரிமாற்றம் செய்யும் வானொலியை கண்டறிந்தார். அதாவது இந்த தொடர்பாடல்ல இந்த வானொலி குக்லி மார்க்கோனி என்பவர் வானலைகள் மூலம் செய்தி பரிமாற்றம் செய்யும் வானொலியை கண்டறிந்தார்.
அதே போல இந்த ஜான் லோகி பெயாட் அவர் தொலைக்காட்சியை கண்டுபிடித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. கண்டுபிடித்தமையும் ஒரு பாரிய புரட்சியாக கருதப்படுகின்றது. அப்ப இதுல நாங்கள் இந்த தொடர்பாடல் துறையில வானொலி, தொலைக்காட்சி சேவைகள் எல்லாம் தொடர்பாடல் துறையில மாத்திரம் நின்று விடவில்லை. இது பிறகு வர்த்தக பொருளாதார நடவடிக்கைகளுடைய முன்னேற்றத்துக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்ப நாங்கள் அந்த போக்குவரத்து துறையின் வளர்ச்சி, தொடர்பாடல் துறையின் வளர்ச்சி இவ்வாறு படிமுறையாக வளர்ச்சி அடைந்து பிறகு அது வந்து விவசாய துறையில ஒரு பாரிய வளர்ச்சி ஒன்றினை ஏற்படுத்துகின்றது. அப்ப நாங்க மூன்றாவதாக இந்த ஈனா பகுதியை பார்ப்போம். விவசாய துறை. இந்த விவசாய துறையில எப்படி வளர்ச்சி ஏற்பட்டிருந்தது? கைத்தொழில் புரட்சி இடம்பெற்ற அதே கால பகுதியிலேயே விவசாய துறையிலையும் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. அதாவது விவசாயத்துறையிலையும் பாரிய மாற்றங்கள். அப்ப எப்படி அந்த பாரிய மாற்றங்கள் உருவானது அதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். அதை நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸா சொல்றேன். முதலாவது அந்த விவசாயத்துறையில முதலாவது பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்டது. முதலாவது விடயம் விவசாய பண்ணைகள். இரண்டாவது சுழற்சி முறை நிலமாற்று முறை பயிற்சிகைகள் உருவாக்கப்பட்டமை. மூன்றாவது கால்நடை வளர்ப்பில் புதிய தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தப்பட்டமை. நான்காவது புதிய விவசாய முறைகளும் நவீன உபகரணங்களின் பயன்பாடும் இடம்பெற்றமை. ஐந்தாவது பாரிய தொழிற்சாலை காரணமாக அதிகளவு மக்கள் நகர்ப்புறம் நோக்கி இடம்பெயர்ந்தமை. ஆறாவது விவசாய நிலங்கள் கைவிடப்பட்டமை. கைவிடப்பட்ட நிலங்கள் கொள்வனவு செய்யப்பட்டு அவை பாரிய விவசாய பண்ணைகளாக உருவாக்கப்பட்டது. அப்ப கைவிடப்பட்ட நிலங்கள் அந்த கைத்தொழில் புரட்சி காரணமா மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி போகிற போது அங்கே விவசாய நிலங்கள் கைவிடப்பட்டது. கைவிடப்பட்ட நிலங்கள் எல்லாம் கொள்வனவு செய்யப்பட்டுத்தான் இந்த பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்படுகிறது. அப்ப இது ஒரு விவசாய துறையில் ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி. இது நில அடைப்பு இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விவசாய பண்ணையில விவசாயம் மேற்கொள்ளப்பட்டமையால் இந்த விவசாயத்துறை மேலும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அதுல நாங்கள் இந்த நிலமாற்று முறை எவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டது என்றதை பற்றி பார்ப்போம். அடுத்து நாங்கள் இந்த நிலமாற்று முறை எப்படி அறிமுகம் செய்யப்பட்டது. பயிற்சகை நடவடிக்கைகளுக்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டது, இந்த நிலமாற்று முறை. அப்ப நிலமாற்று முறை கொண்டு வரப்பட்டதன் மூலம் இந்த நோய் பரம்பலை குறைக்க முடிந்தது. நோய் பரம்பலை குறைக்க முடிந்தது. இரண்டாவது வினை திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது உற்பத்தி செய்யற ஆற்றலை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருந்தது. மூன்றாவது என் ரோட்டல் என்பவர் ஒரு பூட்டப்பட்ட குதிரைகள் மூலம் வரிசையாக பயிரிடப்படும் முறையை அறிமுகப்படுத்தினர். இதெல்லாம் அந்த நிலமாற்று முறை அறிமுகம் செய்யப்பட்டமை மூலம் அந்த புதிய புதிய முறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதே போல நான்காவது விதைப்பதற்கு தேவையான விதையின் அளவை குறைத்துக் கொள்ளுதல். ஐந்தாவது அதிக விளைச்சலை பெற்றுக்கொள்ளவும் முடிந்தது. ஆறாவது ராபர்ட் பெக்வெல் என்பவரால் மேற்கொள்ளப்பட்ட செம்மறியாடுகள் இனப்பெருக்க முறை உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. அப்ப இது வந்து அந்த செம்மறியாடுகளினுடைய இனப்பெருக்க முறை உற்பத்தி அது வந்து அவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டவர் ராபர்ட் பெக்வெல் என்பவர். ஏழாவது 1800 குவானோ உரம் தென்னாப்பிரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்டது. அதாவது குவானோ என்ற உரம் தென்னாப்பிரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்டது. பிறகு பிற்காலத்தில் இந்த ரசாயன உரம் கிருமிநாசினி ஆகியன மேலும் பிற்காலங்களில் கண்டறியப்பட்டது. அப்ப இவ்வாறு இந்த நிலமாற்று முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த 8 காரணிகள் ஊடாக நிலமாற்று முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அப்ப இங்க வந்து ஒவ்வொரு துறையிலும் ஏற்பட்ட வளர்ச்சி, போக்குவரத்து துறை படிமுறையாக தொடர்பாடல் துறை வளர்ந்து பிறகு அதற்கு பிறகு இந்த விவசாய துறையில ஒரு பாரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறத நாங்கள் காணுகின்றோம். அந்த பாரிய வளர்ச்சி தான் பாரிய விவசாய பண்ணைகளாக உருவாக்கப்பட்டு பிறகு அதிலையும் நிலமாற்று முறை அறிமுகம் செய்யப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்ப இன்றைய இந்த வகுப்புல நாங்கள் வேறு கைத்தொழில் துறைகளிலான வளர்ச்சி என்ற அந்த தலைப்புக்குள்ள 3 துறைகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம். 1 போக்குவரத்து துறை, 2 தொடர்பாடல் துறை, 3 விவசாய துறை. அப்ப இது வந்து எங்களுக்கு வந்து இந்த துறைகள்ல வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். தயவு செய்து அவ்வாறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருந்தால்
ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.